தமிழகத்தில் இதுபோன்ற கூட்டணி ஆட்சி முறை சாத்தியமா? அதன் சாதக பாதகங்கள் என்ன என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதுகுறித்து பொதுமக்கள் பகிர்ந்து கொண்ட சில கருத்துக்களை தற்போது காணலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கூட்டணி கட்சி வர்றது நல்லது. இதுவரையிலும் தனித்தனியாக இருந்து அவங்க நாட்டை ஆண்டிட்டு இருக்காங்க. கூட்டணி வரும்போது மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கூட்டணி ஆட்சி அமைஞ்சா நல்லதுதான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆட்சி கரெக்டாக போகணும். ஜனதா கட்சி மாதிரி உடையக்கூடாது, புரியுதுங்களா? ஜனதா கட்சி மாதிரி உடையக்கூடாது. அதாவது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். யார் கூட்டணி சேர்றவங்க இன்னைக்கு கூட ஜிகே வார்த்தை போய் சந்திச்சிருக்காரு. நன்மை நடக்கும், ஜனங்களுக்கு சில நடக்கும். ரெண்டாவது என்னென்னா விலைவாசிகளும் கொஞ்சம் கம்மியாக சூழ்நிலை இருக்குது. அப்புறம் மின்வெட்டு கொஞ்சம் இதுவாகும். ஏன்னா கூட்டணியாக இருந்தால் தனித்து போட்டுச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. அது ஒரு பியூட்டி இருக்குது. சாத்தியம் கூட்டணி ஆட்சி இப்போதைக்கு உள்ள கூட்டணி ஆட்சி வந்தாக்கா தான் சாத்தியமாக இருக்கும். இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். கூட்டணி ஆட்சி வரும். எனக்கு தெரிஞ்சு கூட்டணி ஆட்சின்றது ஏன்னா தனி தீர்மானம்லாம் இவங்களால் கொண்டு வர முடியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இந்த ஆட்சி நல்லதுன்னு கொண்டு வந்தால் அந்த ஆட்சி கெடுப்பாங்க. தனியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் திராவிட இயக்கம்தான் ஒன்று, அதிமுக இல்லைன்னா திமுக. இது ரெண்டு விட்டால் வேறு தமிழகத்தில் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் சாத்தியம். ஆட்சி சாத்தியம் இல்லை. அவன் காசு கோசை எம்எல்ஏ வாய்ட்டு கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைப்பான். மந்திரி பதவியை கொடுக்குறேன்ன உடனே தான் கைங்கிண்டுவான். இதுதான் நடக்கும்.